சிம்பிளாக முட்டை சேர்த்து நூடுல்ஸ் செய்யலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நூடுல்ஸ் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 போல் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்கோங்க. 15 போல் புதினா இலையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது 2 தக்காளி, பெரிய தக்காளியாக ஜூஸ் அடித்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. திருப்பி மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 முட்டையை பொரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் கொஞ்சம் தடி தடியாக இருக்க மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தொக்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு உள்ளேருந்து வெளியே இப்படி மேலே மேலே எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, திருப்பியும் பெப்பர் போட்டு முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.